பின்வரும் உருக்களுக்கு இயல்புக்கு ஏற்ப பயப்படுத்தக்கூடிய விடையை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனும் சந்திரனும் வந்து இயற்கையானது, சூரியனும் சந்திரனும் வந்து இயற்கையானது, அந்த விளக்கு ரெண்டும் செயற்கையானது. அப்ப பியும் விடை, ஏயும் சியும் பியும் டியும், மூன்றாவது விடை சரி. யாருக்கும் ஏதாவது கேட்கணும்டா கேட்கலாம், சரியா? அதுக்கு வந்து மூன்றாவது விடை சரி. அடுத்த பாருங்க, உண்ணும் உணவின் அடிப்படையில் சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் உணவின் அடிப்படையில் சொன்னா எப்படி வகைப்படுத்தலாம், ஒரு நாள் சொல்லுங்க பாப். ஊனுண்ணி, தாவர உண்ணி, அனைத்து உண்ணி என்று வகைப்படுத்தலாம் சார். ஓகே. அப்ப எப்படி இதுல இருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தாவர உண்ணிகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எது தாவர உண்ணியா வரும்? ஏயும் ஏ வந்து அனைத்து உண்ணி, பி வந்து தாவர உண்ணி, சி வந்து ஊனுண்ணி, டி வந்து அனைத்து உண்ணி, இ வந்து தாவர உண்ணி, எஃப் வந்து ஊனுண்ணியா இருக்கும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் டியும், பியும் இயும் சியும் எஃப்எம் பார விடை வந்து மூன்றாவது விடை சரி. முதலாவதுக்கு மூன்றாவது விடை சரி, அடுத்ததுக்கு மூன்றாவது விடை சரி. அடுத்தது வித்தில்லாத பழம் என்று சொல்லி கொண்டு அண்ணாசிக்கு வித்திருக்கான சொல்லி ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கோம். வச்சிருக்கோம் இப்ப கேட்கணும். அதுவும் மைக் அவுட் பண்ணிட்டு கேட்டா நான் ரிவ்யூ ஒண்ணு அதெல்லாம் முதலாட்டா இருக்கும். வித்து இல்லாத பழம் என்று சொல்லி கேட்கிறாங்க. 2 5 வித்து இல்லாத பழம். அதாவது அன்னாசிம் இதுவும் வித்து இல்லாத பழம். 4 6 ஒரு வித்துடைய பழமா. மாம்பழத்துக்கு ஒரு வித்து தான் இருக்குது. இதுக்கு வந்து அது பிள்ளையான விடை. பேப்சிக்கு வந்து நிறைய வித்து இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்தது 2 5 சரி, 4 7 4க்கு ஒரு வித்து, இரண்டாவது விடை சரி. அடுத்த பழப்பாகு தயாரிக்கக்கூடியது 4லையும் 2லையும், அதாவது மாம்பழத்திலையும் அன்னாசிலையும் பழப்பாகு தயாரிக்கக்கூடியலாம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா பப்பாசில குறைவு, ஒன்றும் ஒன்றும் வராது. 4 5 மாம்பழம் வாழைப்பழத்துல இல்ல. ஆகவே விடை 4 2 என்ற முதலாவது விடை சரி. 4வதுக்கு முதலாவது விடை சரி. டவுட்னா நீ படிக்கிறது. அடுத்த முதலில் தரப்பட்ட உருக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பை உருவை தெரிவு செய்யணும்னு சொல்லி கேட்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பூச்சி வகைக்குள்ள வரப்போகுது. அப்படின்னு சொன்னா 6 கால்களை கொண்டது. விடை 3வது சரி, கரப்பாம்பூச்சி வரும். அதே போல மேசன் வேலை, தையல் வேலை. அப்ப அதுல ஏதாவது வேலை தான் பெறணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து 3வது விடை சரியாக இருக்கும். அப்ப இதுக்கு வந்து இல்ல சார், இதுக்கு வந்து 2வது விடை சரியாக இருக்கு. அடுத்த பாருங்க, இது தோற்கருவி, இதுவும் தோற்கருவி. அப்ப இதுல இருக்கிறதுல தோற்கருவி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடையா இருக்கு. ஓகேயா? சரி, ஒருவோடு தொடர்பு உடைய சொல் பயணம் எரிபொருள். இதுல எரிபொருள் இதுக்கு பயன்படுத்துறதுல எரிபொருள் சொல்றது டீசல், பெட்ரோல் இதுல சொல்லுவோம். சூழல் நேயம், உடற்பயிற்சி, இது சரி. சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இறக்கை பறத்தல், இறக்கை இல்லை. இயற்கை நூல், இது இயற்கை இல்லை. செயற்கை அழகு வராது. விடை 3வது சரி, முதலாவது சரி. யாரும் ஏதாவது கேட்கணும்ன்றாங்க கேட்கலாம். இதுல பாருங்க, கவிதையோடு தொடர்புடைய உருவை தெரிவு செய்யலாம். கழுத்தை வளைத்து கூவிடுமே, காலை பொழுதை கூறிடுமே, எழுந்திடும் மனிதா என்று, எழுந்திடும் மனிதா எழு என்று மொழியை எழுப்பிடும். கழுத்தை வளைத்து கூவுறது என காலை பொழுதை செய்யணும்னு சொன்னா விடை சேவை. வண்ணப்பூக்களை அமர்ந்திடும் பாகாய் தேனை பருகிடும் கண்ணை கவரை கூட வைத்து கருத்தாய் தேனை சேமிக்கும். விடை 2வது விடை சேவை.
இதுல யாருக்கு ஏதாவது கேட்கிறார்கள்? டவுட் இல்லாத பிள்ளைகள நல்ல பிள்ளை. ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை தானே? அதை பாப்போமா? ஆம் சார். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களா? யாராவது ஒரு ஆள் கதைங்க பிரச்சனை. அப்ப இல்லாடி எல்லாரும் ரெண்டு வந்துடும். ஏன்னா அடுத்தது பாருங்க, தானியங்களுக்குள்ள திணை வருது. அப்ப திணையோட சேர்த்து சி ஒரு கட்டாயம் ஒரு தானியமா தான் இருக்கும். இருங்கு, வரகு, இருங்கு. சரி, 3 விடையிலையும் அப்படித்தான் இருக்கும். அப்பிள் அன்னாசி என்று சொல்லக்குள்ள ஹெடிங் வந்து கட்டாயம் பழம் என்று தான் வரணும். அப்படி என்று சொன்னா இது ரெண்டும் தான் சரி. 2வது விட வேறாம். கிழங்குன்னு சொல்லக்குள்ள கட்டாயம் பி ஒரு கிழங்கா இருக்க போகுது. அப்ப பி வல்லாருன்னு சொல்லித்தான். அப்ப இது மட்டும்தான் கிழங்கு. அப்ப 3ம் பொருந்துற விடை முதலாவதா இருக்கு. அடுத்தது ஏ வந்து கோழிக்காக. அப்ப அதுக்கு ஒரு ஹெடிங் வரணும், அனைத்து முடியும் சொல்லி. அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. 2வது விட வராது. தாவர உண்ணிக்குள்ள யானையை தந்திருக்காங்க. பி ஒரு தாவர உண்ணியா இருக்கணும். ஆனால் அது 3 விடையும் சரி. அப்ப அது உங்களுக்கு தெரியும் 2வது டோட்டலா வராதுன்னு சொல்லி. அடுத்தது சி வந்து ஊருண்ணி என்றாராங்க. பாம்பொரு ஊருண்ணி சரி. இது பிழை. இது அனைத்து முன்னி, இது அனைத்து முன்னி. அப்ப அதுக்கு முதலாவது விட சரி. அடுத்த இதை பாருங்க. அருமை என்றது முடிகிறதுல அடுத்த சொல் இங்கால மைதானம் என்று தொடங்கும். ஆமா, அதே போல விகட கவி ஜலரஸ் என்று வருது. அப்ப இதுக்கும் அதுக்கும் பொருந்துறது என்று சொன்னா அணையா விளக்கு, விளக்குமாறு என்று வருது. விடை 2வது சரி. வராது பாருங்க. அணையா சுடர், சுடர் மாறு வராது. அணையா தரு மாறு என்று வராது. அணையா தரு என்றது பிள்ளை. அதுக்கு விடை 2வது சரி. அடுத்து படலை ஓரம், படலை படலை ஓரம் சந்திப்பு. அடுத்தது பனி மனையா, விடை பனிமனை என்ற ஒரு சொல் வரும். அடுத்தது மனையாள் என்று சொன்னா இல்லாள், வீட்டுக்காரர் என்று சொல்லிவர். அப்ப படலை ஓரம் முச்சந்திப்பு, முச்சந்தி சந்திப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பனிமனை, அடுத்தது மனையாள் என்று சொல்லுவேன். அடுத்தது இது எங்களுக்கு தெரியும் முடிகிறத்துல தொடங்கும். அம்பு, புரவி, விறகு, இங்க கூல குருவி. அப்ப வீணாவில தொடங்கணும், முடிகிற சொல்லாம இருக்கணும். ஆனா வித்தை. விடை 2வது சரி. ஏன் அது முதலாவது 3வது வராதது யாராவது கேட்கப்படுறீங்களா? இல்ல சார், எல்லாம் 3 எழுத்துல வருது. வெரி குட், கட்டிக்காரன். சரி, எல்லாம் வந்து 3 எழுத்துல வாரப்படியினால. இன்னொன்று வந்து இன்னும் அடுத்த சொல் தொடங்காது, ஆனா தையில தொடங்கும். சரி, அப்படியே பார்க்கலாம். அடுத்தது கவனிக்கீங்கன்னா இடைவெளிக்கு பொருத்தமாக சரியான விடையை தெரிவு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. ரப்பர்ல செருப்பு செய்யலாம், அல்லது செருப்பு ரப்பரால செய்யப்படும். மாறி பார்த்தாங்க. கடதாசில செய்யப்படுறது அதாவது கடதாசியை இதை கொண்டு செய்யலாம். வைக்கும். பேருந்து தரையில செல்லுமெண்டா, கப்பல் இதுல செல்லும். பசிக்கு உணவை சாப்பிடுவோம்டா, நோய்க்கு என்னத்தை சாப்பிடும்? மருந்து. வேற ஏதாவது கேட்க போறீங்களா? அடுத்த பாருங்க, வாக்குவாதம், வாக்கு சுத்தம், வாக்கு மூலம், தற்பெருமை, தற்கொலை, தற்சமயம். அப்ப இதுல தற்பெயர் வராது, இதுக்கு நற்பெயர் என்று விடை. நற்பெயர், நட்புகள், நற்செய்தி. விடை 2வது சரி. இதுல யாராவது கேட்கணும் என்று சொன்னா நீங்க கேட்கலாம். அல்ல எப்படியே சைலண்டா இருந்தா நல்ல வேலை, போய் கேட்கலாம், ஆசை முடிக்கிறீங்க. நல்ல பிள்ளைகள் எல்லாரும். அடுத்தது கட்டவரைகளே உள்ள எண்புறங்களை அவதானித்து அதுக்கு விட போடட்டாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, 2, 3, 4 ஓர்டர் இருக்கு. அடுத்தது ஏதோ ஒரு ஓர்டர் வேறு. 2, 4, 3, 9, நன்னாங்கு 16, ஐயங்கி 25, 6, 36.
இங்க கனெக்ஷனை பாருங்க. 5 15. அப்ப இதுக்கு என்ன வரும்? 6 5 30. இதுல கனெக்ஷன் படி 9 16 பாரது விடை ஒன்று. ரைட். இது இருக்குது, முதலாவது விடையும் இருக்குது, மூன்றாவது விடையும் இருக்குது. அப்ப அந்த எங்களுக்கு தெரியும், 2வது விட வராதுன்னு சொல்லி தெரியும். அடுத்த கனெக்ஷனை பாருங்க. இதுக்கு ஒரு கனெக்ஷன் எடுங்க. இது 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 9 3 27, 12 3 36, 5 3 15. அப்ப இதை 3ஆல பிரிச்ச மட்டும் சொன்னா பிள்ளைகள் இதுக்கு 10 வரப்போகுது. 10 3 30. இதை 3ஆல பிரிச்ச மட்டும் சொன்னா 19 வரும். 57 3ஆல பிரிச்ச மட்டும் 19 வரப்போகுது. அப்படின்னு சொன்னா இதுக்கு விடை 3வது விடை சரி. யாருக்கும் ஏதாவது கேட்கணுமா? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் பிள்ளைகள். 2 4. இது 3ஆல பெருக்கப்படுது. இது அதே இலக்கத்தால அதே இலக்கம் பெருக்கப்படுது. 3 9 4 16 சொல்லி வேறு. இந்த 22வது அங்கோல கண்டுபிடிச்சாங்க யாராவது? இல்ல. அப்படியே நான் 12வது திறன் செய்யல சார், அதுக்கு முன்னுக்கு தான் செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கிறீங்க. ரைட், ஓகே. இந்த 22வது திறன் யாராவது கண்ட 5ஆம் ஆண்டாக்க மாதிரி தெரியுங்களா? சார் ஓகே, கண்டுபிடிங்க பாப்போம். இதுல பாருங்க, 30 மட்டை கூட்டக்குள்ள எத்தனை வர போகுது? 17. 17 4 24. அது மாதிரி 11 30 20 24 24. அப்ப இவ்வளவு கூட்டக்குள்ள 24 வரணும் என்று சொன்னா 13 6 19. 24ல இருந்து 19 கழிச்சோம் என்று சொன்னா விடவே விடை 5. சரியான பாருங்க. 6 5 11, 11 13 24 விடை சரி. அடுத்த கேள்வி. 23 யாராவது கண்டுபிடிச்சாங்க? சார் சொல்லுங்க. 6 4 24, 24 8, ஓகே. 7 4 28, 4 3 12, 14 40, 9 4 36. வெரி குட். யார் அந்த விட சொன்னா? வெரி குட், கடிகாரி. ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கா சொன்ன 5ஆம் பாட்டை 4, இதை 4ஆல பெருக்குனா 8 வருது. இதை 4ஆல பெருக்குனா 24 வருது. 7 4 28, 3 4 12, 14 40, 9 4 36 விடை. சரி, 4ஆம் ஆண்டாக்களுக்கு விளங்குதா அந்த கேள்வி? உங்களோட ஷெட்யூலுக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸ் இல்லைன்னு போடுவேன். மற்றபடி கிளாஸ் நடக்கும். விளங்குதில்ல சார் அந்த கேள்வி. இது மாதிரி 23வது கேள்வி. 23வது கேள்வியை பாருங்க. அப்படின்னு சொன்னா இந்த 2 இருக்கு தானே, எதிர 4ஆல பெருக்கப்படுமா? 2 4ஆல பெருக்குனா எத்தனை வரும்? 8. 6 4ஆல பெருக்குனா எத்தனை வரும்? 24. 24. அதே மாதிரி 7 4ஆல பெருக்குனா எத்தனை வரும்? 28. 3 4ஆல பெருக்குனா 12. 12. அப்ப 9 4ஆல பெருக்குனா 9 4 36. 10 4ஆல பெருக்குனா 40.
விளங்கிட்டு சார். சரி, right. அடுத்த கவனித்துக் கொள்ளுங்க. 24வது உங்களுக்கு பாருங்க. ரெட்டண்ட கனெக்ஷன் அங்க மேல இருக்கிறத கனெக்ட் பண்ணி தான் வருது. 20ல இருந்து 37 அது வராது. கொஞ்சம் வரும்.